ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தக்காளி, காஞ்ச மிளகா இதெல்லாம் அரைக்கிறதுக்கு வேணும். கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கணும். அப்போனா நமக்கு இது வந்து கெடாமல் இருக்கும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் இருந்தால் போதும். அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 7-8 தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஜாரில் போட்டுட்டு அப்புறம் ஒரு 10 மிளகாய் இந்த மாதிரி ஒரு நீளமான கம்பியில் மாட்டி அதை அடுப்பில் சுட்டு எடுத்துக்கிறேன். மிளகாயை வறுக்காமல், நான் வறுத்தா நமக்கு பாத்திரம் சூடாகி அதுக்கப்புறம் இது வறுக்க லேட் ஆகும். இந்த மாதிரி சுட்டுட்டா போதும். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து மிளகா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், ஈரப்பதத்தோடு இருக்கும். ஸோ அரைப்படாது, திப்பி திப்பியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சுட்டுட்டோம்னா நல்லா நைஸாக அரைஞ்சிரும் மிளகா. அப்படி இருந்துமே சில விதை வந்து அப்படி தான் இருக்கும். அதனால் இப்படி இதை சுட்டுட்டு தேவையான அளவு மிளகாய் இந்த மாதிரி மாட்டிட்டு காம்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாட்டி அதை கொஞ்சம் சூடு பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாகிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு 10-14 மிளகா அளவுக்கு எடுத்திருக்கேன். இது அப்படியே அந்த ஜாரில் போட்டுக்கலாம் தக்காளியோட. ஃபஸ்ட்டு ஒரு பாதி தக்காளியோட இந்த மிளகாயை போட்டுட்டு அப்புறம் ஒரு 4 மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கலாம். அப்படின்னா வந்து நமக்கு இந்த தொக்கு வந்து எத்தனை நாள் இருந்தாலும் கெடவே கெடாது. இல்லைனாலுமே தொக்கு கெடாது. நல்லா நம்ம எண்ணெயிலே தண்ணி இல்லாமல் வதக்கி எடுத்துட்டோன்னா கெடாது. இருந்தாலும் புளி சேர்த்தோன்னா இன்னுமே நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும். இப்போ இன்னும் நல்லா அரைக்கலை. இப்போ இந்த பாதி தக்காளி தான் அரைச்சிருக்கேன். இப்போ இன்னொரு பாதியும் அதிலே போட்டு அரைக்கலாம். அந்த இடம் இருக்குது, அதனால் சரின்ட்டு இன்னொரு பாதி தக்காளியும் போட்டுட்டு இன்னொரு 4 மிளகாயும் இதோடு சேர்த்துக்கிறேன். நான் இந்த 8 தக்காளிக்கு ஒரு 14 மிளகா கிட்டே போட்டிருக்கேன். இப்போ நல்லா எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்குவோம். ஒரே ஒரு வரமிளகா சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக போட்டால் போதும். ஏன்னா நம்ம காரத்துக்கு ஏற்றாலும் அதுலேயும் மிளகா போட்டாச்சு. இல்லை நீங்கள் தாளிக்கிறதுல நிறையா மிளகா போட்டால் அதில் கொஞ்சம் மிளகாயை குறைச்சிட்டு தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ அரைச்சது அப்படியே இதில் ஊற்றிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுட்டா ரொம்ப கிண்டவும் வேண்டாம். அந்த தக்காளியோட தண்ணி இல்லாமல் இருக்கிற வரைக்கும் கிண்டினா தான் இது வந்து எத்தனை நாள் இருந்தாலும் கெடவே கெடாது, ஊறுகாய் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபுல்லாக மூடுனா அந்த மூடி வந்து அந்த மூடியோட இது வந்து இந்த ஆவி போய் மூடியில் பட்டு வேர்க்கிறது வந்து உள்ளே வடியும். அப்போ தண்ணி வற்றவே வற்றாது. அதனால் ஃபுல்லாக மூடாதீங்க. லேசாக ஒரு பாதியாக மூடினா போதும். அதாவது கொஞ்சம் மட்டும் க்ளோஸ் ஆகிற மாதிரி. அப்போ தான் அந்த ஆவி வெளியில் போக முடியும். ஃபுல்லாக ஓப்பனில் விட்டோன்னா அந்த தக்காளி வந்து சுற்றி தெரிச்சுட்டே இருக்கும். தண்ணி வற்றுற வரைக்கும் வெளியில் ஃபுல்லாக தெரிக்கும். அதனால் மூடி போட்டு மூடி வைக்கணும். அப்பப்போ மூடியும் திறந்து கிளறி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பும் போட்டுருங்க. உப்பு போட்டு கிளறிட்டுனா அப்படியே மூடியே வச்சிட்றேன். ஏன்னா அப்போ தான் இல்லைனா வந்து புளியாக வெளியில் தெரிச்சிட்டே இருக்கும் தக்காளி சாறு. கொதிக்கும் போது நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சிடலாம். ஒரு ரைட் சைடு வந்து கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி தான் மூடியிருக்கேன். ஸோ அப்போ அந்த ஆவி வந்து வெளியில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த ஆவி வேர்க்கும் போது உள்ளே வடிகிறது, நமக்கு தண்ணி வற்றவே வற்றாது. அப்பப்போ திறந்து மட்டும் கிண்டி விட்டால் போதும். ட்ரை ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பபிள்ஸ் வர கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னமும் கொஞ்சம் தண்ணி இதுவாகிடுச்சுன்னா அவ்வளோதான், இது பண்ணிடலாம். நல்லா திக்காயிரும். அப்படியே தக்காளியோட சாரே இல்லாமல் தண்ணி ஊற்றாமல் அரைச்சது. இது வெறும் தக்காளி சாறு மட்டும்தான், அதனால தான் இப்படி இருக்குது. இப்போ இதில் தக்காளி சாறு நல்லாவே வற்றிருச்சு. கொஞ்சம் லேசாக தான் இருக்குது. இப்போ இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ நிறைய நாள் வச்சுக்கணுன்னா நல்லெண்ணெய் நல்லா நிறையவே ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கக்கூடாது. எப்போவுமே நல்லெண்ணெய் வந்து லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி தான் ஊற்றணும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா இதை கிளறி விட்டுருவோம். இதை நல்லா கிளறி விட்டு அப்படியே இந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இது நல்லாவே கொதிச்சிரும். அதுக்கப்புறமா இதை வந்து இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ இதில் நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். அந்த உப்பு காரம் எல்லாமே இருக்கும்போது புளிப்போடு அந்த இனிப்பும் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். நல்லா எண்ணெய் எல்லா சைடுமே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளியுமே நல்லா அந்த சாரெல்லாம் வற்றிடுச்சு, நல்லா திக்காயிருச்சு. இப்போ இதை இறக்கிட்டு நம்ம தண்ணி படாமல் வச்சுருந்தோம்னா ஒரு வாரம் கூட இது கெடவே கெடாது. ஃப்ரிட்ஜில் வைக்கலைனாலுமே ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும் தண்ணி படாமல் மூடி வச்சுருந்தோம்னா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா இது ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சு மூடி வச்சிடலாம்.
இப்போ பாருங்கள், தொக்கு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்னமும் நம்ம சாதத்துக்கும் கூட ஊறுகாய் மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை சாதத்தில் அப்படியே போட்டு பரட்டி சாப்பிட்டோம்னா தக்காளி சாதம் மாதிரியே இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு இதில் போட்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே ஆறிடுச்சு. நான் பாக்ஸில் மாற்றிடுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.